ஸ்ருதி ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. மீனா இருந்துட்டு, "என்னாச்சு ஸ்ருதி? ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீத்து பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. நானு ரவி மேல கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கும் எனக்கும் சண்டை வர்றதுக்காக, அவ நெறைய வேலைக பார்த்துட்டுருக்கிறா. அவ பண்றது ரவிக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க மீனா. யாராவது முத்துவுக்கு இப்ப கையில முத்தம் குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? ஆனா அந்த நீத்து ரவிக்கு முத்தம் குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க ரவி? எனக்கு என்ன சொல்றீங்க ஸ்ருதி? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ரவிக்கு நேத்து முத்தம் குடுத்தாங்களா? நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நடந்த விஷயங்கள சொல்றாங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரவி அந்த இடத்துல எதுவுமே சொல்லல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்போ நான் ரவிக்கிட்ட இத பத்தி பேசுறேன். எவ்வளோதான் வேலையா இருந்தாலும் கூட யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதனால நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரவி வரும்போது, "என்னாச்சு ரவி? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அவங்க வந்து ஜென்ரலாவ தான் வந்து இந்த மாரி குடுத்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதே இது ஸ்ருதிக்கு யாராவது முத்தம் குடுத்திருந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா ரவி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல நீ எனக்கு புரியுது. இது கண்டிப்பா ஸ்ருதிய கோவப்படுத்துறதுக்காக தான் நேத்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க.